ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட கிராண்ட் லான்ச் பார்த்தீங்கன்னா EVPல 6th அன்னைக்கு நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்குள்ள யார் கண்டஸ்டண்டா போக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு தெரியும். இந்த வீடியோல யார் கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட் அப்படின்னும் யாரெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற கண்டஸ்டன்ட் எல்லா லிஸ்ட்டுமே நாங்கள் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு 105 நாள் வேலை திட்டம் அப்படின்னு கலாய்க்கிறவங்க ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னொரு வீட்டுக்குள்ள யாரா எட்டி பாப்பா அப்படின்றவங்க இன்னொரு பக்கமோ, ஆனா இதை எப்படியாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறவங்க ஒரு பக்கமோ அப்படின்னு ஒரு 3 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றதற்கு முதல் முக்கிய காரணமே உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். கமல்ஹாசனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அடைஞ்சிருந்தது. இப்படி இருக்க 7 சீசனாகவும் கமல்ஹாசன் வழி நடத்தி இருந்தாலும் 7வது சீசன்ல ஒரு சரியா ஹோஸ்ட் பண்ணலப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனை எதிர்க்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலதான் கமல்ஹாசன் இனிமே நமக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் செட் ஆகுது, நம்ம முழு நேரம் அரசியல்வாதியாகவே மாறிடலாம் அப்படின்னு அரசியலுக்கே போயிட்டாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போக போற கன்ஃபார்மான முதல் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா விஜய் டிவியுடைய முன்னாள் ஆங்கரான ஜாக்லின் தான். ரெண்டாவது கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா சர்ச்சை அப்படின்னு சொன்னாலே சுசித்ரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்பேற்பட்ட சுசித்ராவுடைய கணவரான கார்த்திக், இவர் பாத்தீங்கன்னா யாரடி நீ மோகினில தனுஷுக்கு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால நிறைய கேரக்டர் இவர் பண்ணிருக்காரு. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா இவருக்கு விஜய் சேதுபதியை சுத்தமா பிடிக்காதான். நாலாவது கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்த சிவானியோடைய ஒரு காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் உள்ள இவங்களுக்கும் சிவானிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இப்பவே உங்க எல்லாருக்குமே அது யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், தர்ஷா குப்தா தான். ஏற்கனவே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இவங்க ரொம்பவே பிரபலமாக மாறி இருந்தாலும் அது பத்தல அப்படின்னும் இன்னும் தன்னை ஜொலிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் தர்ஷா குப்தா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சி வர போறாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா மகாராஜா அப்படின்ற ஒரு படத்தின் மூலம் ஒரு கம்பேக்கே கொடுத்திருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச எல்லா படங்களுமே ஒரு பெரிய ஃபிளாப் தான் அடைஞ்சிருந்துச்சு. இந்த மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளாக பண்ணியிருந்த சாச்சனா நமிதாஸ் தான் பாத்தீங்கன்னா அடுத்த கண்டஸ்டன்ட். அன்ஷிதாவுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா குக் வித் கோமாளிலே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சவுண்ட் சரோஜாவை தான் சுத்திட்டு இருப்பாங்க. இன்னும் பிக் பாஸ்குள்ள போனாங்க அப்படின்னா அதுவே ஒரு கலவர பூமி. அந்த இடத்துல அவங்க எவ்வளவு கலவரம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் பார்த்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே கண்டிப்பா உள்ள போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போற கண்டஸ்டன்ட் எல்லாரும் இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவங்க யாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தலாம் வாங்க. இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ள வந்துட்டா நிச்சயமா இந்த ஷோ சக்சஸ் அப்படின்ற மாதிரியான கண்டஸ்டன்ட் தான். அது யாரு அப்படின்னா குக் வித் கோமாளில ரொம்பவே பிரபலமான மாறிய ஜோயா. இவங்களுடைய இன்னசென்ஸ்னால தான் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா ஜோயாவுடைய பாய் ஃப்ரெண்டா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய TTF வாசன். இவர் பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ் மத்தியில ஒரு பெரிய பிரபலமான நபராக இருந்துட்டு இருக்காரு. இவர் மேல பாத்தீங்கன்னா நாள்தோறும் ஒரு வழக்க காவலர்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவரும் ரொம்பவே ஒரு வைரலான நபராக தான் இருக்காரு. இவர்களை தொடர்ந்து குக் வித் கோமாளி மற்றும் ஜோடி நம்பர் 1 இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே பிரபலமாக மாறிய சுனிதா தான். சுனிதா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரபலம் போதல அப்படின்ற காரணத்தினால பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள அவங்க வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு அப்புறம் வரப்போற கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஏற்கனவே வந்த கண்டஸ்டன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. சோ இவங்களுக்கு அப்புறம் யார் கண்டஸ்டன்ஸாக வர போறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இந்த 105 நாளும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது நீங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.